இன்றைக்கி காலையில் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயாச்சு. பாப்பாவோட ஸ்கூலில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கெலாம் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. விமன்ஸ் டே வர்றதுனால இன்றைக்கி வந்து ஸ்கூலில் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து 3-4 டேஸ்க்கு முன்னாடியே காம்படிஷன் வச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்ரீ சாவித்ரி வித்யா மந்திர் ஸ்கூலில் தான் பாப்பாவை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த காம்படிஷனில் நாங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டோம். பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து சின்ன குழந்தைங்களில் இருக்கப்போ இந்த கேம்லாம் விளையாடி இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கேம்லாம் விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருந்தது. என்னென்ன கேம்ஸ் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே வந்துட்டு ஒரு 4-5 விலங்குகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக்ஸ் வந்துட்டு ஒரு 20 சீட்டில் வந்து எழுதி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டாங்க. நமக்கு என்ன சீட் வந்திருக்கோ அந்த நேம் வந்து படித்து பார்த்துட்டு அந்த பாக்ஸை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்மளோட டாபிக் என்னவோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 20 நேம் வந்து அதில் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எடுத்து ஒரு சீட்டில் வந்துட்டு 20 நேம் நம்ம எழுதி அதை கொண்டு போய் சீக்கிரமாக அவங்கக்கிட்ட கொடுக்கணும். யார் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு 20 பேர்த்துக்கு அந்த மாதிரி காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு 2 பேர் வந்து ஃபஸ்ட்டு 10 பேர்த்துக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீமில் வந்துட்டு இன்னொருத்தவங்க ஃபஸ்ட்டாக வந்தாங்க. செகண்ட் டீமில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டாக வந்திருந்தேன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பால் வந்து தூக்கி போடுற மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு கேம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அதில் வந்து அவங்க விசில் ஊதுற டைமில் வந்துட்டு நம்ம பால் யார் கையில் இருக்கோ அவங்க வந்து அவுட்டு. அது வரைக்கும் பால் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அந்த கேம்லேயும் வந்துட்டு வேறு ஒருத்தவங்க ஃபஸ்ட் வந்திருந்தாங்க, இன்னொருத்தவங்க செகண்ட் வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட நான் இந்த கேம் விளையாண்டது கிடையாது. லாஸ்ட்டாக வந்து என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே இந்த பொங்கல் டைம்லலாம் தெருவிலலாம் கேம் வைப்பாங்க இல்லையா, அந்த கேம் தான். கலர் பாட்டிலில் வந்து நம்ம தண்ணி ஃபில்லப் பண்ணணும், சோடா பாட்டிலில். ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு தண்ணிலாம் வந்து ஃபில்லப் பண்ணவே வராது, இருந்தாலும் நான் வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டிருந்தேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஜாலியாக இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு போயிடுச்சு. விமன்ஸ் டேக்காக இந்த ஸ்கூலில் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கிறதுலாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து இந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூலில் வந்து காம்படிஷன்லாம் வச்சு என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பேரண்ட்ஸ்க்கும் வந்து காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கேம் தான் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நாள் ஃபுல்லாகவே இங்கேயே போயிடுச்சு. மதியானம் தான் வீட்டுக்கே வந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து என்ன கேம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்ன கேம் விளையாடிருக்கீங்க, ஸ்கூல் லைஃப்லையாக இருக்கட்டும், இல்லை பொங்கல் ஃபெஸ்டிவல்லையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன கேம் ரொம்ப விருப்பப்பட்டு விளையாடுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.